கடந்த ஒரு 2 வாரமாக என்னை பார்க்குறவங்களாம் கேட்டுரு ஒன்றே ஒன்று தான். அப்புறம் இந்த வாரத்தில் உங்கள் சர்ச்சில் ஏதாவது கிறிஸ்மஸ் பண்டிகை செய்வீங்களா? எப்படி செய்ய போகிறீங்க? என்ன கொடுக்க போகிறீங்க? என்ன இருக்குது? என்ன பரிசு இருக்குது? என்ன சமைச்சிருக்கிறீங்க? எவ்வளோ பேர் வராங்க? இந்த கேள்விலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. என்னோட கேள்விக்கு அத்தனை கேள்விக்கும் பதில் ஒன்றே ஒன்று தான். கிறிஸ்மஸ் சொல்லப்படும் போது இவைகளை சார்ந்தல்ல, கிறிஸ்மஸ் என்று சொல்லும் போது கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறது. கிறிஸ்து தான் மையமாக இருக்கிறார். God is the center of the Christmas. அல்லேலூயா. பண்டிகையை கொண்டாட வேணான்னு சொல்லல, பண்டிகையை சந்தோஷமாய் கொண்டாடுங்கள். ஆனால் எதற்காக கொண்டாடுறோம் என்று சொல்லுகிற காரியம் தான் அவசியமாக. கிறிஸ்துவை நினைவு வச்சிருக்கிறோம், கிறிஸ்து பிறந்த நாளை நினைவு வச்சிருக்கிறோம், 12வது மாதத்தை ஞாபகத்தில் வச்சிருக்கிறோம், விடுமுறையை ஞாபகத்தில் வச்சிருக்கிறோம், கிறிஸ்துமஸ் மரத்தை ஞாபகத்தில் வச்சிருக்கிறோம், கிறிஸ்துமஸ் அலங்காரத்தை ஞாபகம் வச்சிருக்கிறோம், கிறிஸ்துமஸ் மரத்துக்கு இருக்க பரிசுகளை ஞாபகத்தில் வச்சிருக்கிறோம், கிறிஸ்துமஸ் அன்றைக்கு கொடுக்கிற ஆகாரத்தை ஞாபகத்தில் வச்சிருக்கிறோம். கிறிஸ்துவை கேரளிங் என்று சொல்லும் போது அதற்கு பின்ன வந்தது. ஆனா இந்த கேரளிங் எங்கெங்க போய் பாடினாங்க? தேவனை அறியாதவர்களிடத்துல போய் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கேரளிங் என்ற பெயர்ல தேவனுடைய மகிமையை அவங்களோட பங்கு பெற்று கொண்டு வந்தாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு கேரளிங் எங்க பண்றோம்? நம்ம விசுவாசிக்குள்ள கும்பிச்சத்திலே குதிரை கிறிஸ்துவோடைய பிறப்பு நற்செய்தியை கொண்டு வருகிறது. கிறிஸ்துவோடைய பிறப்பு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. கிறிஸ்துவோடைய பிறப்பு ஜனங்களை நீக்கப்படுகிற ஒரு காரியத்தை உண்டாக்குகிறது. கிறிஸ்துவின் பிறப்பு ஜனங்களை சுகப்படுத்துகிற காரியத்தை வைத்திருக்கிறது. கிறிஸ்துவோடைய பிறப்பு உங்களுடைய வாழ்க்கை வரலாறை மாற்றி அமைக்க அவருடைய கிருபை சேர்க்கப்பட்டிருக்கிறது.